விஜய் வந்து அவரோட கட்சி கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணாரு இன்னைக்கு. ஸோ அனௌன்ஸ் பண்ணி ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள பஞ்சாயத்து வந்துருச்சுங்க. டிஎம்கே இல்ல அவங்க கட்சி தானா? இல்ல வேற ஏதாவது கட்சி சொல்லி இந்த மாரிலாம் செய்றாங்களா? அப்படின்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவோட ஐடி விங் பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல ஒரு பக்கம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதாவது ட்ரோல் ஏகப்பட்ட ட்ரோல் மெட்டீரியல இறக்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி கொடிக்கே இப்போ ஒரு பிரச்சனைய வந்து இன்னொரு கட்சி மூலியமா கொண்டு வர பார்க்குறாங்க. இது இவங்க பண்றாங்களா? இல்ல அவங்களா பண்றாங்களா? அப்படின்றது இப்ப டாபிக் இல்ல. கட்சி கொடிய அனௌன்ஸ் பண்ணி ஒரு நாள் கூட ஃபுல் ஆவல. அதுக்குள்ள இவ்ளோ பஞ்சாயத்தா? அப்படின்ற மாரி தான் கேள்வி கேட்க தோணுது. எனிவேஸ் ட்விட்டர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களோட ஹேஷ்டேக் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு. காரணம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி கொடிய அனௌன்ஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பாட்டு ஒண்ணு விட்டாங்க. வெற்றி கழக கொடியேறுது மக்கள் ஆசை நிஜமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. பாட்டு நல்லா தான் இருக்கு சீரியஸ்லி கேட்கறதுக்கு. அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா 2 யானை வந்து ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 2 யானை வருது. அந்த 2 யானைய கூட்டிட்டு வரது பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய். இவர் தான் பார்த்தீங்கன்னா, அந்த 2 யானைய கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அராஜகம் பண்ற அந்த 2 யானைய பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிட்டு மக்களுக்கு வந்து புரொடெக்ஷன் குடுக்குறாரு. ஸோ அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பாட்ட ரெடி பண்ணியிருக்காங்க. பாட்டு சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா ஹிட். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கு. 1 டே கூட ஃபுல்லா இன்னும் ஆகல. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த கட்சி கொடிக்கு ஒரு பிரச்சனை வந்து சொன்னல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகுஜன் சமாஜ் கட்சி. இந்த கட்சி பேர கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்குல வந்து இந்த கட்சி பேர் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இந்த கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கட்சி கொடியோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானை சின்னம். ஸோ இந்த யானை சின்னம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியில இருக்கிறது ஆல்ரெடி. ஸோ இதை எப்படி விஜய் திருப்பி யூஸ் பண்ணுவாரு? ஸோ இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது சம்பந்தமா நாங்க தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட போறோம் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? சரி ஓகே, இதை விட்டு தள்ளுவோம். இன்னொரு சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் ஃபுல்லாவே டிஎம்கேட ஐடி விங் வந்து இறங்கிட்டாங்க. பயங்கரமா ட்ரோல் பண்ணி தாக்கிக்கிட்டு இருக்காங்க. விஜய் கட்சி கொடி தான் அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கே பார்த்தீங்கன்னா, இப்படி இறங்கி அடிக்கணும்னு என்ன அவசியம்? ஆக்சுவலா சில கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து வரவேற்றுட்டு தான் இருக்காங்க. என்டிகே கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா, ஓகே தம்பி வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணாமலை இருக்காங்களே, அவங்களும் பார்த்தீங்கன்னா, விஜய் வரது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் ஏடிஎம்கேல கூட பார்த்தீங்கன்னா, ஓகே நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் டிஎம்கேல பார்த்தீங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கும்போது, நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஓகே அவர் வர்றது நல்லதான், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அவங்க ஐடி விங் பண்றது பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லை. இப்பயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவன் நம்மளுக்கு எதிரி தான் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ட்ரோலை இறக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களோட யூடியூபர்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா களத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துருவாங்க. மேபி மாநாட்டுக்கு அப்புறம் வரலாம். இல்லைனா இப்போ கூட நாளைக்கு நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ இறக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விஜயை அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத எனக்கும் புரியல. ஏன்னா ஒரு கட்சி கொடியை அனௌன்ஸ் பண்ணாரு. அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. மாநாட்டில் என்ன பேச போறாங்கன்னு தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாது. முன்னாடி இப்போ எதுக்கு இந்த அளவுக்கு அடிக்கணும் அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ட்விட்டரில் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இருக்கு. என்னன்னா, இந்த கட்சி கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, இந்த கட்சி கொடியே என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி சார்ந்த கட்சி கொடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் விஜய் கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஷாக்கிங் கேட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி கொடியை அனௌன்ஸ் பண்ணும்போது உறுதிமொழி ஒன்று ஏற்றாங்க. அதில் வந்து மெயினாக ஒரு சொன்ன டாபிக் என்னன்னா, ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி ஒரு அரசியல் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மெயினாகவும் சொல்லியிருந்தாங்களே. ஸோ அப்படி சொல்லிட்டு ஒரு கட்சியை ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சி கொடியை என்ன சொல்றாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ஏற்ற கலர்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்கான கட்சி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜும் இந்த இமேஜும் ஒன் பை ஒன்று கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலிகேஷன்ஸும் போயிட்டு இருக்கு. எனிவேஸ் எது எப்படி இருந்தாலும் விஜயோட கட்சி கொடியே இப்போ முடக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா லீகலாக வந்து தப்பு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எது உண்மைன்னு தெரியல. எது வந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எது எப்படி இருந்தாலுமே ஒரு கட்சி கொடி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கான மெயின் டாபிக்கே விஜயோட கட்சி கொடி தான். தமிழ்நாடு ஃபுல்லாக ஆக்சுவலாக ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அதுதான் ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இருக்கு. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வைரல் 1.7 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்க ஃபேம் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று எதிர்பார்ப்பு. இவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இதுலேருந்து கிளீனாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை வந்து எல்லாம் தேடுறாங்க. அதாவது இந்த 2 கட்சி இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்தால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட் இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சியை தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது வரவுகள்லாம், அதாவது நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக கட்சி பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா
அடுத்து அவங்க ஆட்சிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும்போது அவங்களும் தப்பு பண்றது யோசிப்பாங்க. ஈஸியா பார்த்தீங்கன்னா என்ன வேணா தப்பு பண்ணலாம், காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம் எலெக்ஷன் டைம்ல அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா அழியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக விஜய் மாதிரி ஆளுங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க ஆளுங்க பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கணும் எல்லாருக்குமே. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் வந்து இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா வச்சாங்க, ஒரு வாய்ப்பு இவருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான். இருக்க சொல்ல என்ன பண்ணோம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கண்டுக்கவே இல்லை. ஸோ இருக்க சொல்ல விட்டுட்டு இல்லாதப்ப வருத்தப்படுறது வேஸ்ட். எனிவேஸ் இந்த மாதிரி புதுசாக வரவங்கள நம்மளும் வெல்கம் பண்ணுவோம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தாங்க தோணுது, ஒரு கட்சி கொடிக்கே இந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இன்னும் ஒரு மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்கிறது வரை பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கூடுற மாதிரி இடம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பர்மிஷன் இல்லை, அதுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மெயினான காரணம் திமுக தான். திமுக வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கே இடம் கொடுக்காம விஜய் அலைக்கழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எது உண்மை போயின்னு தான் தெரியல. பட் எது எப்படி இருந்தாலும் இப்பயே விஜய் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் கிளீனான உண்மை. எனிவேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா போக போக இன்னும் அதிகமாகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இப்பயே இந்த லெவல்லாம் இன்னும் போக போக எந்த லெவல், மாநாட்டில் மட்டும் திமுகவை பற்றி இன்கேஸ் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐடி விங் இன்னும் உக்கிரமாயிடும். போக போக பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக விஜயோட பர்சனல் லைஃப்லாம் இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க. இதுவும் இந்த ஐடி விங்கிற ஒரு பேரில் வச்சுக்கிட்டு என்ன வேணால் ட்ரெண்ட் பண்ணலாம். அதாவது ஆளுங்கட்சி சைடில் ஏதாவது என்ன வேணால் ட்ரெண்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இதுவே நீங்கள் ஆளுங்கட்சிக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. யூடியூபர்ஸ்லாம் தேடி தேடி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்கணும்னு தோணுது. நீங்கள் இவ்வளோ நாள் டிஎம்கேக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க, இல்லை ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் ஒரு விஜய் ஃபேன். இப்போ உங்களோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டார். இப்போ உங்கள் ஹீரோக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படின்றது மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் டவுட், ஒரு ஹீரோ நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை நான் இந்த கட்சியில் தான் போய் இத்தனை வருஷமா இருந்துட்டேன், ஸோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு நியாயமா இருப்பாங்களா, தன்னோட ஹீரோக்கு நியாயமா இருப்பாங்களா, எது பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ உங்களோட தாட்ஸ், நீங்க அந்த மாதிரி விஜய் ஃபேனா இருந்து டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தீங்கன்னா உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.